ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி இட்லி தோசைக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதோட இது ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்கள் ஒருக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், கெடாமல் இருக்கும். இந்த காம்பினேஷனில் நீங்கள் இப்போ திரிக்கும் போது நல்லா எண்ணெய் ஊற்றும் போது டக்குன்னு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிரும். இதில் நிறையா கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதெல்லாம் கால்சியமில், போனுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு நல்லது. அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். முதல்ல உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கை கருவேப்பிலை, பட்டை மிளகாய், இதெல்லாம் வச்சு தான் நம்ம எனக்கு பண்ணுவோம். ஒரு பாத்திரத்தில் கடலைப்பருப்பு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக செவக்கும் போது மீடியம் டு சிம்முக்கு குறைச்சிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக லைட்டாக தெரியணும், அப்போது எடுத்து வச்சுருங்க. அடுத்தது 100 கிராம் உளுந்தம்பருப்புலேயே அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வறுக்கணும். அந்த எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த பொடி வந்து கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக ஆகாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம திரிக்கிறது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சூடு நல்லா ஏறும், அதுக்காக தான் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி அதில் 50 கிராம் பட்டை மிளகாய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். சூடு நல்லா ஏறினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை அதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சூடு நல்லா ஏறவும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய்லாம் நல்லா ஃபுல்லாக கருவேப்பிலையில் மிக்ஸ் ஆகி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே தனித்தனியாக திரிக்கிற வேலை தான். முதல்ல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பை நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல, அதை பாதியாக மிக்சியில் 2 செட்டாக போட்டு திரிச்சுக்கோங்க. பாதியை போட்டு திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி பாதியை ஆட் பண்ணி திரிச்சுக்கோங்க. இது உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த இது எதுக்குன்னா பாதியாக திரிச்சாதான் எல்லாமே ஈவனாக வந்து கிரைண்ட் ஆகும், அதுக்காக. அதை எடுத்துகிட்டு வச்சுட்டு பட்டை மிளகாயை போட்டு திரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் பட்டை மிளகாயை அதில் கலக்கணும். அடுத்தது கருவேப்பிலையும் தனியாக நல்லா திரித்து நல்ல பொடியாக திரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு பொடியில் இப்போ கருவேப்பிலையை போட்டாச்சு. தேவையான அளவு பட்டை மிளகாய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, தூளுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட்டை மிளகாய் தூள் வந்து எக்ஸ்ட்ரா தான் எனக்கு இருந்துச்சு. கடலைப்பருப்பில் ப்ரோட்டீன், மெக்னீஷியம், கால்சியம், போனுக்கு நல்லது, ஸ்கின், ஹேருக்குலாம் நல்லது. உளுந்தம்பருப்பில் கால்சியம், பொட்டாசியம், ஃபைபர், நர்வுக்குலாம் ரொம்ப நல்லது. இதில் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது, தோசை இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.